தலைவர் ஐயா அவர்களுடைய ஆணைக்கிணங்க திண்டிவனம் நகர கழகத்தினுடைய செயல்வீரர்கள் கூட்டத்தினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மணிமாறன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அருமை நண்பர் முகமது ஷரீப் அவர்களே, மாநிலத்தினுடைய எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் எஸ்.சி. ஏழுமலை அவர்களே, இ. ராஜேந்திரன் அவர்களே, முத்துகிருஷ்ணன் அவர்களே, ஜெயச்சந்திரன் அவர்களே, மணி அவர்களே, கோதண்டம் அவர்களே, மூர்த்தி அவர்களே, பாரதிதாசன் அவர்களே, நாகேந்திரன் அவர்களே, முருகன் அவர்களே, வீரசாமி அவர்களே, ராஜசேகர் அவர்களே, பாலு அவர்களே, ஆனந்த் அவர்களே, தங்கவேல் அவர்களே, செந்தில் அவர்களே, வினோத் அவர்களே, அண்ணாதுரை அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே உங்களை நிறைய பேர் கட்டுப்படுத்தியிருந்தாலும் போக வேண்டாம் என்று கூறியிருந்தாலும் எனக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முக்கியம் என்ற ஒரு நோக்கத்தோடு இங்கே வந்து கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய வார்டு பொறுப்பில் இருக்கின்ற உறுப்பினர் பொறுப்பில் இருக்கின்ற நகர மாவட்ட பொறுப்பில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஏழை மக்களுக்காக நல்வாழ்வை அமைப்பதற்காக உருவாக்கப்பட்ட கழகம், 1 கோடிக்கு மேல் தொண்டர்களை உள்ள கழகம். இப்படிப்பட்ட ஒரு கழகம் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது. நம் கழகத்தினுடைய வாக்கு நமக்கு இதுவரை குறையவே இல்லை. ஏதோ ஒரு நடிகர் மேல் இருந்த ஈர்ப்பினாலும் இன்றைக்கு எல்லா கையிலையும் செல்போன் வந்த ஒரு காரணத்தினாலும் அந்த செல்போனை பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும், அவங்க உலகத்துல எதையும் பார்க்க மாட்டாங்க. அவங்க புருஷன் வீட்டு சம்பாதிக்கிறாங்க அங்கெல்லாம் யோசிப்பாங்க, குழந்தைகள் கூட மற்றதெல்லாம் சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த போன்லயே மூழ்கி இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் ஒரு 20% பேர் இருக்கிறாங்க. அதை பயன்படுத்திக் கொண்டு இந்த தாவேக கட்சி அதில் வந்திருக்கின்ற அந்த ஆதவ அர்ஜுனா ஏற்கனவே வந்து திமுகவுக்கு கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐபிஎல் நிறுவனத்திலே பணியாற்றி வருவார். அவர் அந்த பணியுடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டு அவங்க 1400 கோடிக்கு மேல செலவு பண்ணி அந்த நிறைய ரீல்ஸ் எல்லாம் போட்டதனுடைய விளைவாகவும் நாம வந்து திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி தாவேக எங்க ஒரு 5000 ஓட்டு தானே 10000 ஓட்டு தானே வாங்க போகுது, அதுக்கு ஆளே இல்லையே, பூத்துல உட்காரவும் ஆள் இல்ல, ஓட்டு கேட்க போறதுக்கு ஆள் இல்ல, ஓட்டு கேட்கறவங்களும் ஆள் இல்ல, ஏற்கனவே காசு வாங்கிட்டு படுத்தோம்னா யாருமே இல்ல, இந்த கட்சி எங்க ஜெயிக்க போகுது நாம விட்டோம். ஆரம்பத்துல அந்த கட்சியினுடைய தலைவர் திமுக தான் குறை சொல்லி திட்டிருந்தார். அதனால நாம கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டோம். ஏன்னா அவர் நம்மளே பேசுறாரு, திமுக தானே பேசுறாரு. அதனால நம்ம திமுக அடிவாங்கன்னா நமக்கு ஆதாயம், நம்ம ஓட்டு போடுறதுல நாம அமைதியா போயிட்டோம். அவர் கடைசி ஒரு வாரத்தில் என்ன பண்றாரு, திருப்பி அண்ணா திமுக மேலே நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்து அவர் ஆட்சிக்கு வந்துட்டார். அதனால வரல குடும்ப தலைவர்களுக்கு 2500 ரூபாய் கொடுக்குறாரு, வேலையை படிச்சுட்டு வேலை இல்லாதவங்களுக்கு 4000 கொடுக்குறாரு, தன்னை ஒரு தூய சக்தியாக காட்டிக் கொள்றாரு, நான் ஊழல ஒளி பண்றாரு, இப்படி எண்ணற்ற விவசாயிகளை பிறந்த விரும்புறாரு, விவசாயிகளுக்கு கடலாம் தள்ளுபடி பண்ணுறாரு, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை அறிவு பண்றாரு. இந்த மாதிரி இப்ப அரசு ஊழியர்கள ஓய்வு திட்டத்தை வந்து நாமளும் மறுத்துட்டோம், திமுகவும் மறுத்துட்டாங்க. திமுக உங்களுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க போன ஆட்சியில. நாம கூட நம்ம அதை கொடுக்க முடியாத சூழ்நிலைன்னு சொல்லிட்டோம். ஆனா அந்த முடியாதுன்னு சொல்றதை வந்து இவங்க தரன்றதால நீங்க அரசு ஊழியர் வாங்க பாத்தீங்கன்னா அதே ஒரு 10% வருது. இப்படி ஏமாற்றி வந்த ஆட்சி இது ஒரு பொய்க்கால் குதிரை ஆட்சி. இதுக்கு மெஜாரிட்டி இல்ல. இது மெஜாரிட்டி இல்லாம நீங்க டிஎம்கே கூட்டணி கட்சியெல்லாம் கூட்டணி போய் வச்சிருக்காங்க. அந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்களே கம்யூனிஸ்டும் நாங்க ஒவ்வொரு கூட்டணியில் இல்லைன்றாங்க, நாங்க வெளியிலிருந்து ஆதரவுன்றாங்க.
வாங்கணும்ன்ற பேசுறாரு. அதனால பாத்தீங்கன்னா இந்த 6 சீட்டு எப்ப வெளியில வரும்னு தெரியாத ஒரு சூழ்நிலை, இந்த ஆட்சி என்னைக்கு கவிழ்ன்ற ஒரு சூழ்நிலை. அதை விட மோசமான ஒன்று என்னென்றால் இன்றைக்கு ஊழலை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்னைக்கு இதுவரை எந்த துறையிலையும் லஞ்சம் வாங்குறதுல நிறுத்தப்படல. இன்னைக்கு பேன்சிக்கார கூட ஒரு 4 நாள் ஏற்கனவே ஆட்சியில் வாங்குறத விட அந்த பேன்சி நம்பர் வாங்குறதுக்கு இன்னைக்கு பணம் நிறைய வாங்குறாங்க. நீ பேன்சி நம்பர் வாங்குறதுக்கு கூட அதிக லஞ்சம் வாங்குறாங்க. இன்னைக்கு ஆர்டிஓ ஆபீஸ்ல போனா அதிகமா லஞ்சம் வாங்குறாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தாசில்தார் ஆபீஸ்ல போனா லஞ்சம் அதிகம். ஏற்கனவே கடந்த ஆட்சியில் இருந்ததை விட லஞ்சம் அதிகம். ஏற்கனவே வந்து லஞ்சம்ன்றது ஏதோ அரசு ஊழியர்கள் இல்ல ஒரு எம்எல்ஏ எம்பி இது மாதிரி லஞ்சம் வாங்குவாங்க. ஆனா இப்ப தாவேக ஆட்சியில் என்னன்னா தாவேக ஒன்றிய செல்வாரு, தாவேக நகர செல்வாரு, தாவேக கிளை செல்வாரு, அதுல தாவேக கட்சியில் பூரா லஞ்சம் வாங்க. அப்ப அது எல்லாமே லஞ்சம் வாங்கினா ஏற்கனவே கொடுத்த லஞ்ச பணத்தை விட நீங்க அதிக லஞ்ச பணம் கொடுக்க வேண்டியது. இதுக்கெல்லாம் முத்தாய் தொகை நீங்க பாத்தீங்கன்னா விழுப்புரம் நடைபெற்ற ஒரு செயல். இன்றைக்கு அரசு வழக்கறிஞர்களை தேர்வு செய்யறாங்க. இன்னைக்கு நீதிமன்றங்கள்ல பார்த்தா உச்ச நீதிமன்றத்தில் கீழ் செயல்படுற கீழமை நீதிமன்றங்கள்லாம் பார்த்தா இன்றைக்கு அது வந்து பிபி ஏபிபி அந்த மாதிரி நிறைய நீங்க வழக்கறிஞர்களை நீங்க தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. அந்த வழக்கறிஞர் தேர்வு அறிவிக்கப்படுது அப்படின்னா போன மாசம் 29ஆம் தேதி அந்த வழக்குக்கு வரவங்க வந்து அந்த அரசு வழக்கறிஞராக வரவங்க வந்து அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு 29ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. மனு வாங்கறதுக்கு 29ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் அரசு வழக்கறிஞராக பணியாற்றவங்களுக்கு அப்ளிகேஷன் வாங்கறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஆனா அந்த டைம் முடியறதுக்குள்ளே 29ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்கு அப்ளிகேஷன் வாங்குறது. ஆனா அந்த டைம் முடியறதுக்குள்ளே அன்னைக்கு காலையில 10 மணிக்கு அந்த அரசு வழக்கறிஞர்கள் யார் யார் என்ற லிஸ்ட் வந்துருது. நல்லா தெரியும். இப்ப நாம ஒரு வேலை எடுக்கிறாங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் வாங்குவாங்க, அதுக்கு ஒரு டேட் வைப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ள அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த அப்ளிகேஷன் எல்லாம் சரிபார்க்கப்படும். அதுல தகுதியானவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு இன்டர்வியூ கூட வைப்பாங்க. இல்லைன்னா அவங்க வந்து அந்த அப்ளிகேஷன் கொடுத்தவங்க எல்லாம் வந்து அவங்க மேல ஏதாவது குற்ற வழக்கு இருக்குதா அந்த அப்ளிகேஷன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுப்பாங்க. இது மாதிரி டைம் எடுத்துதான் அந்த நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆனா நம்ம விழுப்புரத்தில் மட்டும் இல்ல, தமிழ்நாடு பூரா இந்த வாட்டி அரசு வழக்கறிஞர்கள் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆனது 29ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி வரை டைம் இருக்குது. ஆனா 29ஆம் தேதி காலையில 10 மணிக்கே பாத்தீங்கன்னா அந்த தேர்வு லிஸ்டே கொடுத்தாங்க. யார் யார் அரசு தேர்தலுக்கு லிஸ்டே கொடுத்தாங்க. அப்ப எந்த அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு பாருங்க. அதோடு மட்டும் இல்லாம அவங்க தேர்வு செஞ்ச விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு வழக்கறிஞர்ல பாத்தீங்கன்னா 7 பேர் வந்து குற்ற பின்னணி உள்ளவர்கள். 7 வழக்கறிஞர்கள் பாத்தீங்கன்னா அந்த அரசு வழக்கறிஞர் குற்ற பின்னணி உள்ளவர்கள். இதுல பாத்தீங்கன்னா நம்ம இந்த சைடு பாத்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தா ஆடு திருந்தவரே அரசு வழக்கறிஞர். அதாவது அரசு வழக்கறிஞர் யாருன்னா மக்களுக்காக போராடக்கூடியவர். ஏழை எளிய ஜனங்க அவங்க ஏதோ ஒரு ஆபத்து ஏதோ ஒரு பிரச்சனை அவங்களுக்காக வாதாடக்கூடியவங்க தான் அரசு வழக்கறிஞர். நியாயத்தை ஏழை எளிய மக்களுக்கு பெற்றுத்தரக்கூடியவர்கள் தான் அரசு வழக்கறிஞர்கள். அப்படிப்பட்ட அரசு வழக்கறிஞர்கள் வந்து ஆடு திருநாளெல்லாம் போய் அரசு வழக்கறிஞராக போட்டா எங்க இருந்து நீதி கிடைக்கும்? எங்க இருந்து பாத்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு அரசு வழக்கறிஞர்கள் நியமிச்சா எப்படி வந்து நியமிக்க முடியும்? எப்படி வந்து நியாயமான நியமனம் கிடைக்கும்? ஏற்கனவே நான் அதுக்காக வந்து மற்ற இடமா பேச நடந்து சொல்லல. எல்லா ஆட்சியிலையும் கூட அரசு வழக்கறிஞர்களை நியமிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்தந்த பாப்பாங்க எப்படின்னா அந்தந்த கட்சி சார்பா நியமிப்பாங்க. அதை நான் இல்ல சொல்லல. ஆனா அதுல லஞ்சம் இருக்காது. அது பாத்தீங்கன்னா லஞ்சம் இருக்காது. அது கட்சிக்கார
செலக்ட் பண்ணுவாங்க. அதிமுக வந்துன்னா அதிமுக இருக்கிற வழக்கு தேர்தலில் வந்து ஏபிபியாவோ பிபியாவோ தேர்வு செய்வாங்க. ஆனா தாவேக்கால பாத்தீங்கன்னா பணவாணிகள் லஞ்சவாணி கொண்டு ஆடு திருமணத்துக்கு செலக்ஷன் பண்றான். இதை நாங்க சொல்லல, தாவேக்கா மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது தாவேக்கா கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் ஞானசௌந்தரியா ஞானசௌந்தரி ஒரு பெண் வழக்கறிஞர் அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. தாவேக்காவுடைய ஊழல்கள் எல்லாமே, தாவேக்காவுடைய அரசு அத்திக்கிறவர்கள் எல்லாமே எதிர்கட்சியோ மற்ற கட்சியோ சொல்லல, தாவேக்காவை சார்ந்தவர்கள் தான் சொல்லிட்டு வராங்க. அப்போ மக்கள் வந்து தவறாக தேர்வு செஞ்சாங்க. இந்த மக்கள் தேர்வு செஞ்சது ஒரு தவறான அரசு என்பது இப்போ நிறுவனமாகி கொண்டிருக்கின்றது. அதை எல்லா மக்களும் அறிந்து கொண்டிருக்கின்றார்கள். இதுமாதிரி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். விவசாயிகள் வஞ்சிக்கப்படுறாங்க. ஒரு மந்திரி விவசாயத்தை விட விளையாட்டு தான் பெருசுன்றார். என்ன அதே பார்த்தா அந்த மந்திரி பாத்தீங்கன்னா அவருடைய பெண்களை பாத்தீங்கன்னா அவங்க நாட்டு சீட்டு வியாபாரத்தில் குறைச்சவங்க. இப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் எல்லாம் விலைக்கு வாங்கி இருக்காங்க. குதிரை பேரத்தில் எம்எல்ஏக்கள் எல்லாம் விலைக்கு வாங்கி அரசு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படி பாத்தீங்கன்னா தாவேக்காவுடைய தப்பெல்லாம் வந்து அவங்க கூட்டணிக்கிறவங்களே சொல்றாங்க, பெருமாவளே சொல்றாங்க. குதிரை பேரம் நடந்திருப்பது உண்மை என்றால் கவர்னர் வந்து விசாரணை பண்ணலாம் சொல்றார். இன்றைக்கு கவர்னரும் வந்து அதை விசாரணை எடுத்திருக்கிறார். இப்படி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குளப்படிகள், அதாவது அலிபாபாவும் 40 திருடர்கள் போல இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா அங்கங்க தாவேக்காவுடைய ஒன்றிய செயலாளர் ஒரு பக்கம் போய் மாமூல் கேட்கறான், மாவட்ட செயலாளர் ஒரு பக்கம் போய் மாமூல் கேட்கறான், கிளை செயலாளர் ஒரு பக்கம் போய் மாமூல் கேட்கறான். இப்படி இந்த ஆட்சி மக்களோட ஆட்சியாக இப்ப நடந்து. அதோட பாத்தீங்கன்னா சொன்ன வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படல. இவர் வந்தால் ஒரு குடும்பத்தினுடைய தலைவிக்கும் 2500 ரூபாய் கொடுப்போம் சொன்னார். ஆனா திமுக ஆட்சியில் கொடுத்தா அதே 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. இப்ப கூட மோதலத்துக்கு ஏதோ 700 கோடி ஒதுக்குறாங்க. நான் கூட நேற்று ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு, அந்த மோதல போறதுக்கு தான் தெரிஞ்சு வைக்க போறான்னு நினைச்சோம். இல்ல, அந்த கட்சியில சேர்ந்த மந்திரிங்க தான் ரீல்ஸ் போட்டுருக்காங்கன்னு பார்த்தா அந்த முதலமைச்சரும் போய் ரீல்ஸ் போடலாம் போறாங்க. அந்த ஆஸ்பத்திரி ஒரு ஆய்வுக்கு போனா என்ன பண்ணுவாங்க? ஆய்வு என்ன? அந்த நிர்வாகம் சரியா நடக்குதா? மருத்துவத்துறையினுடைய அந்த மருத்துவமனையினுடைய நிர்வாகங்கள் கரெக்டா இருக்கா? ஏழை மக்களுக்கு எல்லாம் கிடைக்குதா? மருந்துகள் எல்லாம் கிடைக்குதா? டாக்டர்லாம் ஒழுங்கா வராங்களா? இதெல்லாம் ஆய்வு பண்ணத்தான் ஆய்வு. இவர் போய் ரீல்ஸ் எடுக்கிறார், குழந்தைய கொஞ்சம் மொத்தம் கொடுக்குறாரு. இதெல்லாம் இது மாதிரி பேக்ரவுண்ட் பாட்டு போட்டு டிவிலே போறோம். இது முன்னாடி ரீல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போன்ல தான் போடுறோம், பாட்டு தான் போட்டு. இப்ப நான் பாக்குறேன் ஒரு டிவிலே அந்த பேக்ரவுண்ட் பாட்டோட வருது. இப்படி இருந்தா என்ன வருது? அவங்க வந்து திரையிலே நடித்தது போக இன்னைக்கு மக்களிடத்தில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விழுப்புரத்தில் ஒரு மந்திரி வந்தார். அவர் என்ன பண்றாரு? டூவீலர்ல அவர் மாவட்ட போனார். இதெல்லாம் சட்ட விதிக்கு புறம்பானது. ஒரு அமைச்சர் போறோம்னா அவரும் பிஎஸ் தான் போய் ஆகணும். பிஎஸ் காணும். நீங்க பேப்பர்ல வருது போட்டோ, அதான் பாதுகாப்பு அந்த வண்டிக்கு பின்னாடி அவங்க மாவட்ட போறாரு. இப்படி எல்லாம் ரீல்ஸ் போட்டு மக்களை ஏமாத்தலாம். அதை விட நம்ம ஏமாற்ற முடியும்? இவங்களால எந்த அறிவித்த ஒரு நலத்திட்டங்களை கூட இவங்களால வழங்க முடியாது. ஊழலை ஒழிக்க முடியாது. ஒழிக்கலாம் பரவாயில்ல, பழைய இருந்தாலே பரவாயில்ல. எல்லாமே ஊழல் ஏற்கனவே விட அதிகம். லஞ்சம் வந்து ஏற்கனவே விட அதிகமாயிட்டு, கொலை கொள்ளை ஏற்கனவே விட அதிகமாயிட்டு, கற்பழிப்பு ஏற்கனவே விட அதிகமாயிட்டு. இதை எதையுமே கவனிக்காம இந்த மக்களை ஏமாற்றி எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதை மட்டுமே கவனத்தில் கொண்டு செயல்படுகின்ற இந்த அரசு நிச்சயம் விரைவிலே கவிழும். இந்த அரசு நீடிக்காது. இந்த அரசு கவிழ்ந்தால் அடுத்த அனைத்து இது எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா நாம இப்போ இங்க 6 தொகுதியுமே நம்ம ஜெயிச்சிருக்க வேண்டிய தொகுதி. அது நம்மளுடைய கவனக்குறைவாக தான் இந்த வெற்றி போயிட்டு. இப்ப திண்டிவனம் தொகுதி எடுத்தீங்கன்னா வெறும் 300 சின்ன ஓட்டால போயிட்டு. இங்க நாம ஒரு 175% வாக்காளரை நம்ம கவனிச்சிருந்தோம்னா இந்த தொகுதி நம்ம வெற்றி பெற்றிருப்போம். இங்க சொன்னாங்க ஒரு 65% தான் இங்க வாக்காளருக்கு பார்த்தாங்க. குள்ளாப்பத்தில் இந்த 350 தான் நம்ம தொகுதி ஜெயிச்சிருக்கோம்.
வானூர் தொகுதியில் கலந்தாலோசிக்கப்பட்டு வாக்காளர் இருக்கு, அதுவும் ஜெயிச்சிருக்கு. விழுப்புரத்தில் நான் அதுதான் சொன்னேன். விழுப்புரத்தில் நான் சொன்னதுதான் சொன்னேன். என் தொகுதியில 5 ஒன்றிய செயலாளர், 5 ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர். அந்த 5 ஒன்றிய செயலாளர் நகர செயலாளரும் என்கிட்ட வந்து சொல்றாங்க, மாவட்டா நீ இந்த நகரம் நீ நிக்கிற நாங்க எல்லாம் வேலை செய்வோம், துறை பார்த்து சீட்டு கொடுத்தா நாங்க செய்ய மாட்டோம்னு என்ன சொல்றாங்க. அவர் யாரையும் மதிக்க மாட்டாரு, திமுறா போறாரு, அவர் சீட்டு கொடுத்தா செய்ய மாட்டாங்க. அந்த தொகுதியை சேர்ந்த 5 ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர் எல்லாம் என்ன சொல்றாங்க. இதான் நான் பேட்டியா கொடுக்குறேன். இது மாதிரி வேட்பாளரை மாத்துங்க, இந்த வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்பு இல்லைன்றது அதை மனதில் வச்சுதான் சொல்றேன். ஏன்னா களத்துல பணியாற்றக்கூடிய ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர செயலாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள் அவங்க வந்து வேணாங்கிறாங்க. வேணாங்கிறதான் நான் பேட்டி கொடுத்தேன். எனக்கு கொடுக்கணும் சீட்டு கேட்கல, ஜாதி சொல்லி சீட்டு கேட்கல, இந்த ஜாதிக்கு சீட்டு கொடுங்க, அந்த ஜாதி சீட்டு கொடுங்க கேட்கல. இந்த வேட்பாளர் வெற்றி வாய்ப்பு இல்லாத வேட்பாளர், நீங்க வேற வேட்பாளர் நியமனம் செய்யணும். அதனால விழுப்புரம் போயிடுச்சு. அதனால நமக்கு இந்த விழுப்புரம் மாவட்டத்தினாலே 6 தொகுதி நம்ம ஜெயிக்க வேண்டியது. இன்றைக்கு நம்ம இந்த 6 தொகுதியில் இழந்துட்டோம். ஆனால் வருகின்ற தேர்தலிலே நாம் நிச்சயம் 6 தொகுதியில் வெற்றி பெறுவோம். என்னை பொறுத்தவரையிலே நான் ஜனநாயக முறைப்படிதான் நடந்து கொள்வேன். நான் கலந்து ஆலோசித்துதான் நான் ஒரு ஒன்றிய செயலாளர் போட்டாலும் நகர செயலாளர் போட்டாலும் அங்க இருக்கிற கட்சிக்காரங்க ஏகோபித்த மனசோட யார் ஏற்றுக்கிறாங்களோ அப்படிதான் போடுவோம் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி வேட்பாளர் நம்ம உள்ளாட்சி தேர்தலில் வேட்பாளரை தேர்வு செய்கிறாங்களோ ஒரு கவுன்சில், அந்த கவுன்சில் இருக்கிற கட்சிக்காரர்கள் அதிகப்பட்டு இருக்காங்க, எல்லாம் வந்து மாறி கேட்பாங்க. இருந்தாலும் ஏகோபித்தவர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குதோ அப்படிதான் நாங்கள் வழங்குவோம். இப்ப உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை நாங்க வந்து பிரசிடன்ட் சீட்டு கூட என்ன பண்ண கட்சியில் வந்து பிரசிடன்ட் சீட்ல தலைவர் அவங்க நான் இந்த வாட்டி தலைவர் தேர்தலில் கூட நம்ம கட்சியில பேசி நம்ம கட்சி சார்பாக ஒருத்தர் தான் நிக்கணும்ன்ற மாதிரி ஒரு வரையறை கொண்டு வர இருக்கிறோம். கருத்தியலை மதிக்கின்றோம். கருத்து யார் கருத்து சொன்னாலும் அதை கேட்க தயாராக இருக்கின்றோம். இப்ப சரிக்கு சொன்ன மாதிரி தான் யாரா இருந்தாலும் அதிமுக, எங்க இருந்தாலும் அந்த அணியில இருந்தாலும் இந்த அணியில இருந்தாலும் என்ன பொறுத்தவரை அதிமுக தான். இந்த நியாயமான கோரிக்கையை நான் ஏற்க தயாரா இருக்கிறேன். அதுக்காக அராஜகம் பண்றதுனா எந்த காலத்திலும் ஏற்றுக்க மாட்டேன். நான் அது மோசமான ஆள், எனக்கு அதெல்லாம் வந்து சரி வரும். நியாயத்தை நான் ஏற்றுறேன். என்னை பொறுத்தவரை கட்சி வளரணும். என்னை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாரும் ஒன்றுதான். புரியுதுங்களா? எனக்கு யார் திறமைசாலி, யார் கட்சி நல்லா போடுவாங்க, யார் எல்லாரும் அனுசரிச்சு போவாங்க, யார் நாளை கட்சியை காப்பாற்றணும் தான் என்னுடைய நோக்கம். இப்ப நான் மட்டும் மாவட்ட செயலாளர் வந்துட்டா ஆள் கட்சி ஆகாம யார் சுத்தி கட்சி பண்ணா எதுக்கு நான் மாவட்ட செயலாளர் முடியும்? நான் மாவட்ட செயலாளர் வந்து நான் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னா எனக்கு ஆள் கட்சி ஆகணும், எனக்கு உள்ளாட்சி எல்லாம் ஜெயிக்கணும். அப்பதான் நான் பதவி வந்த பயனை நான் அடைய முடியும். புரியுதுங்களா? அதனால எனக்கு எல்லாருடைய ஒற்றுமையும் தேவைதான், எல்லா கட்சிக்காரர்களுக்கும் தேவைதான். அதுக்காக நான் எவ்வளவு நாளும் பொறுத்துக்கு தயாராக இருக்கின்றேன். ஆனால் கட்சி முறையான கட்சியாக நடக்க வேண்டும். அது தவறான திசைக்கு போகக்கூடாது. ஏற்கனவே இந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன். நான் எல்லாருடைய கருத்துக்கும் மரியாதை கொடுப்பவனாக இருப்பேன். கருத்து சுதந்திரம் என்பது விழுப்புரம் மாவட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். ஒவ்வொரு கருத்துக்கும் மரியாதை இருக்கும். உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாம் கேட்டு கழகத்தை எப்படி வழிநடத்த வேண்டுமோ அப்படிதான் நான் வழிநடத்துவேன். நிச்சயம் வர உள்ளாட்சி தேர்தலிலே நாம் திண்டிவனம் நகராட்சியை கைப்பற்ற வேண்டும். திண்டிவனம் நகர சேர்மன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பதுதான் திண்டிவனம் நகரத்துக்கு சேர்மன் ஆகும். அந்த மனசாட்சி முறையில் தான் நான் பணியாக வேலை செய்யறேன். இப்ப எனக்கும் வந்தா சட்டப்பட தெரியும், எல்லாரையும் பிடிச்சு விட்டு போக தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா என் வேலை அது திண்டிவனம் நகரத்தில் ஒரு அதிமுக சேர்மனால தான் எனக்கு மரியாதை. திண்டிவனம் நகராட்சியில் ஒரு அதிமுக சேர்மனால தான் எனக்கு கெத்து. திண்டிவனம் நகராட்சியில் நிறைய அதிமுக நகர்மன்ற உறுப்பினரான தான் எனக்கு கெத்து. சண்டவாளம் எனக்கு கெத்து கிடையாது. பிரச்சனை பேர் கேஸ் கெத்து கிடையாது. நாம வந்து வெற்றியை ஈட்ட போனோம். நாம புதுசாக பொறுப்பேற்று இருக்கின்றோம். வெற்றியை ஈட்ட வேண்டும், வெற்றி வழியிலே செல்ல வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பல பேர் கல்லெடுத்து அடிக்கிறார். ஊடகங்கள்லாம் வந்து நம்மளை பத்தி தப்பு தப்பா போட்டுருக்காங்க. நான் அதுக்கான விளக்கம் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம கட்சியில வந்து ஏற்கனவே
அமைச்சர் இப்ப அமைச்சராக ஒரு அமைச்சர் வந்து சொல்றான், என்ன சொல்றான், விஜயபாஸ்கர் வந்து சேர்ந்த உடனே 60% பேர் அதிமுக வந்துட்டாங்கன்றான். இன்னும் பாக்கி 30%. 60 100 போச்சுன்னா மீதி 40 கூட ஆளும் தெரியல. 30% பேர் தான் என்ன வரலான்றான். இது வெறும் பணியுள்ள போய் சேர்ந்தவங்க கடந்தா நம்ம எப்படி போடலாம்? ஒரு 20,000 பேர் கூட சேராது. 1 கோடிக்கு மேல் தொண்டர்கள் உள்ள ஒரு இயக்கத்துல வெறும் 20,000 பேர் சேர்த்துட்டு, அதாவது ஒரு 0.2% இல்ல, அதாவது 0.02% கூட சேர்த்துட்டு இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே தலைவர்தான் சேர்த்துட்டான். இதெல்லாம் பத்திரிகை வந்து இதெல்லாம் வந்து என்ன பண்றா, ஊருக்கு பத்திரிகை வந்து அதிமுக இல்ல, அதிமுக போயிட்டாங்க, தலைவர்தான் வலுவாக என்ற ஊருக்கு ஊக்குவிக்கிறாங்க. ஆனால் வலுவான ஒரு இயக்கம், ஏழைகளுக்கான ஒரு இயக்கம், ஒரு தொண்டர்கள் உள்ள ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விரைவிலே வர இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலானாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலானாலும் சரி, உள்ளாட்சி தேர்தலானாலும் சரி, அது நிச்சயம் நமக்கு வெற்றியை கிடைக்கும். ஒன்று மட்டும் நாம் உழைக்க வேண்டும். நம்முடைய வெற்றிக்காக நீங்க இப்படியே போய் அந்தந்த நாம எல்லாரும் நம்ம பண்ற தப்பு என்னன்னா, நாம வந்து எடப்பாடியை மட்டும் பேசினா போதும் அப்படின்னு போயிருக்கோம். அது தப்பு. இப்போ உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. கவுன்சிலர் நிக்கிறவங்க எல்லாம் நான் தேர்தலுக்கு முன்னாடியே, இப்ப தேர்தல் நாளைக்குன்னா இன்னைக்கு தேர்தல் ஒரு வாரம் போது இப்பதான் வேட்பாளர் அறிவிக்கிறதா நமக்கு அது ஒரு பிரச்சனை. அதனால அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்க, அந்தந்த வார்டில் இருக்கிறவங்க, உங்க வார்டு கவுன்சிலர் நீங்களே தேர்வு பண்ணீங்க நீங்க எங்கிட்ட சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் நான் அதுக்கு நான் ஓட்டே தரேன், வாங்கி தரேன். இப்பயே ஆரம்பிங்க வேலைய, தேர்தல் வேலைய, உள்ளாட்சி தேர்தல் வேலைய, வார்டிலையும் சரி நகரமன்றத்துக்கும் சரி இப்பயே ஆரம்பிங்க. ஆரம்பிக்கிறதுனா இப்பயே நம்ம போய் நம்ம அதை கொடுத்து இதை கொடுத்து அந்த வேலையில வேணாம். நம்ம ஆரம்பிக்கிறதுன்னா தாவேக்காவுடைய செயல்பாடுகளை சொல்லுங்க, ஜனங்கிட்ட போய் கேளுங்க. ஏமா சும்மா இருக்கீங்க, ஆட்சிக்கு வந்து 2 மாசம் ஆகி போச்சு, வாங்கியிருந்தா போன மாசம் 2,500, இந்த மாசம் 2,500, 5,000 ரூபாய். ஆனா அவங்களுக்கு 2,000 ரூபாய், 3,000 ரூபாய மிஸ் பண்ணீங்க. இது ஞாபகப்படுத்தணும். எவ்வளவு அமைதியா இருக்குது. நம்ம சொல்றோம் 3,000 ரூபாய் போச்சா, இன்னொரு 3 மாசம் போச்சா என்ன ஆகுது? ஒரு மாசத்துக்கு 4,000 ரூபாய், ஒரு 5 மாசம் போச்சா 20,000. என்னமா காசு விட்டு உட்காந்துருக்கீங்களா? கேட்க சொல்லுங்க. படிச்சுட்டு அதே மாதிரி பசங்க வீட்டுல இருப்பாங்க, அவங்க போய் சொல்லுங்க, மாசம் 4,000 பிறந்த வந்துச்சப்பா கேளுங்க, கேட்க சொல்லுங்க. அரசு ஊழியத்தை சொல்லுங்க, ஓய்வு திட்டத்தை ஓய்வு திட்டத்தை அறிவு பண்ணாரு, ஏன் அறிவிக்கல அப்படின்னு கேட்க சொல்லுங்க. இது மாதிரி மக்களை நாம தான் கேட்க விடணும். அவங்க கூட மக்களா வந்து நாமளும் கேட்கணும். அப்ப மக்களா பழகினாதான் அடுத்ததுக்கு நம்ம ஆட்சியில் நடந்த பெரிய நாம செஞ்ச சாதனைகள்லாம் ஏகப்பட்ட சாதனைகள், அதெல்லாம் சொல்லணும். 7.5% எவ்வளவு பசங்க இன்னைக்கு மருத்துவ சேர்ந்து மருத்துவ பயில போயிருப்பாங்க. அதே மாதிரி விவசாயிகள் கொடிமரம் வந்து பணியில் எவ்வளவு பேர் பயன்பட்டிருப்பாங்க. கொரோனா காலங்களில் நம்ம எவ்வளவு பேருக்கு பயன்பெற வைத்தோம். நம்ம அம்மா இருந்து நம்ம எடப்பாடியில் வந்து எவ்வளவு படிக்கிற பசங்க மடிக்கணிக்கு கொடுத்தோம். கொரோனா காலங்களில் வந்து எவ்வளவு பேர் வந்து கல்லூரிகளை தேர்ச்சி செய்ய வச்சோம். இது மாதிரி நம்ம செஞ்ச சாதனைகள், அம்மா செஞ்ச சாதனைகள், புரட்சி தலைவர் செஞ்ச சாதனைகள் தான் நம்ம திருப்பி எடுத்துட்டு போனோம். ஒண்ணு மட்டும் நினைச்சீங்க, இன்னைக்கு வந்திருக்கிற இந்த நடிகர் தான் மக்கள் ஏற்றுக்கோங்க நினைக்காதீங்க. புரட்சி தலைவர் என்றைக்குமே எவர் இருக்கிறோ, புரட்சி தலைவர் வந்து எம்ஜிஆர் வந்து இன்னைக்கு பாருங்க, நம்ம ஓட்ட காரணம் நம்ம போனோம், பஸ்ல போற சின்ன பசங்க எட்டி பார்த்து கை காடுது, நம்ம வண்டியை பார்த்து கை காடுது. அதுக்கு காரணம் யாரு? புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் அம்மா, அண்ணன் புரட்சி தலைவர், புரட்சி தலைவர் எடப்பாடி. அதனால நாம வந்து நம்ம பண்ற தப்புன்னா நம்ம தலைவர்களை பார்த்துக்கோங்க. புரட்சி தலைவர் காலத்தில் அவர் பார்த்து ஆட்சியை கொண்டு வந்தாரு, புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் அவங்க பார்த்து ஆட்சியை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி புரட்சி தலைவர் கொண்டாந்துருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்க. அந்த காலம் வேற, இந்த காலம் வேற. இப்ப நாம பாதிக்கப்பட்டது போனாலதான் பாதிக்கப்பட்டோம். போன்ல வந்து ரீல்ஸை போட்டு தவறான செய்திகளை பரப்புவது மூலமாக வந்த ஆட்சி இது. நாம திருப்பி ஆட்சிக்கு வரணும்னா அவங்க நம்ம பதிலடி கொடுக்கணும். நீங்க ஒவ்வொரு வார்டுலையும் நீங்க குரூப் போட்டு ஒரு வார்டில் இருக்கிறீங்கன்னா அங்க இருக்கிற பொதுஜனங்கள்லாம் நீங்க வந்து போன் அந்த குரூப்ல சேர்க்கறது ஈஸி. ஒரு வார்டு நீங்க ஒரு கவுன்சிலர், ஒரு 2வது வார்டு ஒருத்தர் கவுன்சிலர் போறாங்க, அப்புறம் அந்த வார்டில் பாத்தீங்கன்னா ஒரு 5,000 ஓட்டு அதிகபட்சம், ஒரு 4,000 ஓட்டு 3,000 ஓட்டுனா அங்க இருக்கிறவங்க நம்ம ஒரு குரூப்பா போன்ல சேர்க்கறது ஈஸி.
சேர்த்து போன் மூலியமா கூட அனுப்புங்க தகவல். போன் மூலியமா தாவேக்கால நடந்த தகவல் அனுப்புங்க. நீதித்துறையில பாருங்க எவ்வளவு அநியாயம். இன்னைக்கு ஒரு வழக்கு உயர் நீதிமன்றத்தில் நம்பர் ஆயிடுச்சு. ஒரு வழக்கு நம்பராதுன்னா அதுல சாராம்சம் நிறைய இருக்கு. குற்ற வழக்கு பின்னணியில ஈடுபட்டவங்க குற்ற வழக்குல உள்ள 7 பேர் அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன அப்ளிகேஷன் வாங்குற காலம் முடியறதுக்குள்ளே நியமனம் பண்ணி ஆள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. நிறைய சாராம்சங்கள் இருக்குது. இது மட்டுமா? இன்னைக்கு பாருங்க, விஜய் வந்து இப்ப கரூருக்கு போறார். நாளைக்கு கரூர் போறார். கரூர் ஏன் போறார்? இவ்வளவு காலம் ஏன் போறார்? ஆட்சி கொண்டவங்க ஏன் போறார்? விஜயபாஸ்கர் ரிசைன் பண்ணதால இன்னைக்கு கரூருக்கு போறார். இன்னைக்கு அவர் கரூருக்கு போறது சட்டப்படி தப்பு. அங்க கரூர்ல பாதிக்கப்பட்டவர்கள் அரசு வழக்கு தப்பு. இன்னைக்கு சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழக்குல சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த சாட்சிகளுக்கு நீங்கள் வந்து சலுகைகள் வழங்கினால் அந்த சாட்சிகள் எப்படி குற்றவாளிகள் வாங்க கொடுப்பார்கள்? அதாவது நீங்க சொல்றீங்க திமுக காவல்துறை வச்சு கொண்டுட்டாங்கன்னு தாவேக மந்திரி சொல்றார். திமுக என்ன சொல்றாங்க? விஜயே காலதாமமா வந்து பஸ் உள்ள வெளியில இருந்து கையை காட்டி ஜனங்களை அனுப்பாம பஸ் உள்ள லைட் ஆஃப் பண்ணி உட்கார்ந்து வந்து அங்க இருக்கிற ஜனங்களை பூரா இங்க இருக்கிற ஜனங்க மேல வந்து ஏற்றி விட்டாரு. அதனால ஏறி மேரி நசிக்கதான் செத்தாங்க. இதுக்கு காரணம் விஜய் தான் திமுக சொல்றாங்க. குற்றம் வந்து 2 பக்கம் தான் சொல்றாங்க. ஒன்று தாவேகா சைடு சொல்றாங்க, டிஎம்கே சைடு சொல்றாங்க. அப்போ விசாரணை 2 பக்கமும் நடந்து கொண்டிருக்குது. தாவேகா சைடும் குற்றம் இருக்குதான் விசாரணை நடந்து திமுக சைடு நடக்குது. அப்ப தாவேகா அரசு வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா அந்த விசாரணை எப்படி நியாயமானதாக நடக்கும், நியாயமான தீர்ப்பு எப்படி கிடைக்கும் என்பதுதான் சந்தேகம். இன்னொன்று, விஜய் ஒரு சந்தர்ப்பவாதி. அவர் வந்து தேர்தலை முன்னிறுத்தி தான் கரூர்ல வந்து சட்டமன்ற இடைத்தேர்தல் வரப்போகுதுன்றத மனசுல வச்சுட்டு தான் கரூருக்கு போறாரு. திருச்சியில ரிசைன் பண்றாரு. திருச்சியில அந்த சட்டமன்ற இடைத்தேர்தல் வரப்போகுதுன்னா திருச்சிக்கு போறாரு. இதுவரை அவர் பெரம்பூர்ல எம்எல்ஏ இருக்கிறாரு, அங்க போல. பெரம்பூர்ல எம்எல்ஏ அங்க போல. இவர் முதல் மாநாடு வைக்கும் போதே 5 பேர் செத்தா அவசாவுக்கு போல. இப்படி எதுக்குமே போல. ஒரு சந்தர்ப்பவாதியா ஜனங்களை எப்படி ஏமாத்தி ஓட்டு வாங்கலாம், எம்எல்ஏக்களை எப்படி விலைக்கு வாங்கி ஆட்சி அமைக்கலாம் என்ற கெட்ட நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தாவேக அரசு விரைவிலே கருவம் மக்களுடைய கட்சியாக, மக்களுக்கு இன்னும் உறுதுணையாக இருக்கின்ற, மக்களின் நல்வாழ்வாக உழைக்கின்ற, இதுவரை மக்களுடைய வாழ்வு நிலையை மேம்படுத்த வைத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியாருடைய செல்வாக்கு மிக்க கட்சிகளாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் ஆட்சி அமைக்கும். அதனால் நாம் எல்லாம் தெம்போடு இருக்கலாம். விரைவிலே சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு வாய்ப்பு நிறைய இருக்கின்றது. இந்த 350 ஓட்டுல இழந்த இந்த தொகுதியை நாம் மீண்டும் ஒரு 30,000 ஓட்டு வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுகின்ற வாய்ப்பு நமக்கு நிச்சயமா இருக்கு. ஏன்னா திமுக இன்னைக்கு தனித்து நிற்குது. திமுக எந்த கூட்டணி இல்லை. 2வது தாவேக கூட்டணிக்குள்ள எந்த ஒரு ஒற்றுமை இல்லை. அதுல வந்து அந்த கூட்டணியே இன்னைக்கு முரண்பட்டு போயிருக்குது. தாவேகவுடைய வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. ஊழல் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது, அநியாயங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதனால் அதிமுக ஒன்று மட்டும்தான் இன்றைக்கு மக்களிடத்திலே ஒரு அப்பற்ற கட்சியாக, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற கட்சியாக இருக்கின்றது. அதனால் வருகின்ற தேர்தலை நாம் ஒரு மாபெரும் வெற்றியை ஈட்ட இருக்கின்றோம். அதனால நீங்கள் அனைவரும் நம்முடைய உள்ளாட்சி தேர்தல் வெற்றிக்காகவும் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றியை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டு இந்த கூட்டத்தில் வந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய விழுப்புரம் மாவட்ட கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கொண்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.